அன்றைக்கி ஒரு நாள் நம்ம கப்பிக்கெலாம் நான் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ஒரு ஃபீமேல் வந்து பயங்கர குண்டாக இருந்து சரி ஓகே ஒரே நாளில் குட்டி போகிற அளவுக்கு ஃபேட்டாக இருந்தது, அதை தனியாக எடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வழக்கம் போல் நம்மளோட ப்ரீடிங் செட்டப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரீடிங் செட்டப்பில் நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து மூடி வைக்கணும். மூடி வைக்கல அப்படின்னா மீன் துள்ளிடும். ஆக்சுவலாக எனக்குமே 1-2 தடவை வந்து இந்த மாதிரி மீன் துள்ளி இருக்குது. ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து மீன் தொட்டியை மூடிடுங்க, அப்படி இல்லைன்னா துள்ளிடும். ஓகேயா, இது ஒரு நாள் நான் விட்டேன். ஒரு நாள் விட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், மீன் வந்து குட்டி போட்டுருச்சு. ஓகே சூப்பர் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து நான் அதோட மதர் ஃபிஷ்ஷை வந்து தனியாக எடுத்து அது ஏற்கனவே இருந்த தொட்டிலே கொண்டு போய் நான் விட்டுட்டேன். விட்டதுக்கப்புறம் இந்த பேஸ்கெட்டை வந்து தனியாக எடுத்துட்டேன். தனியாக எடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா எதுவுமே பண்ண போகிறதில்ல. புது தண்ணி ஊற்றுறதோ தண்ணியை மாற்றுறதோ எதுவுமே பண்ண போகிறதில்ல. அடுத்த ஒரு 10 டேஸ்க்கு வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் தண்ணி ஆட் பண்ண போகிறேனே தவிர தண்ணியை ஃபுல்லாக வெளியே எடுத்துகிட்டு நான் மாற்ற போகிறதே இல்லை. அதே மாதிரி பிளாங்க்டான் அப்படிங்கிற ஒரு ஃபுட்டு தான் நான் கொடுக்குறேன். இது வந்து பேபிஸ்க்கு வந்து கரெக்டான ஃபுட்டு. இது போட்டிங்கன்னா மேலேயே வந்து ஃப்ளோட் ஆகும். ஃப்ளோட் ஆகிறப்போ மீன் சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். இது வந்து நீங்கள் ஃபீடிங் வந்து 1 டைம் பண்ணாலே போதும். ஏகப்பட்ட தடவை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட தண்ணி கெட்டு போயிடும், மீனும் செத்துரும். ஓகே.